சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அனந்த சாய்ராம் ரங்கராஜனின் வாவேசு ஐயர் புத்தகம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாவேசு ஐயரின் வாழ்க்கை வரலாறு. புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இல்ல இப்ப தமிழக பாஜகவின் தலைவராக திரு அண்ணாமலை அவர் இருக்காரு. அவர் சொல்றது நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அப்ப நீங்க ஏன் எந்த கேள்வியுமே கேட்கல? அமைதியான இருந்தீங்க. ஒரு நிமிஷம், நான் என்னை பதில் சொல்ல விடுங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுடைய கருத்தை நீங்க கேட்டீங்களா? அவர் புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க அவரை என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த 15 நிமிஷத்துல தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு விளக்கம் சொல்றேன், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 நபர்களும் சேர்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா ஒவ்வொரு முறை பேசும்போதும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில், அதாவது சேட்டலைட் சேனல்ஸில் இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். டிவி டிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரவு 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவாத மேடை மாதிரி நடக்கும். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒரு 3 கெஸ்ட் இருப்பாங்க, பேனலிஸ்ட் 3 பேர் இருப்பாங்க. அதிமுகவோ பாமகவோ பாஜகவோ அந்தந்த கட்சிகளை சேர்ந்த ஏதாவது ஒரு கெஸ்ட் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கெஸ்ட்டுகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 திமுக கெஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க திமுக அப்படிங்கிற பெயரை கொண்டவர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. பத்திரிகையாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மாற்றுக் கட்சி நபரை டார்கெட் பண்ணணும். இந்த விவாத மேடைகளுடைய அஜெண்டாவே அதுதான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த நெறியாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய வேலை என்ன? இந்த விவாதத்தை நீங்க நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதான். ஆனா அவருமே அவருடைய வேலையை செய்யாமல் திமுகவுக்கு சாதகமான கருத்துக்களை எடுத்து வைப்பாரு. இப்ப திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை ஏற்க முடியாது, இது என்னுடைய ஷோல நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே திமுகவுக்கு ஆதரவா ஒருத்தர் கருத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்களை தொடர்ந்து பேச விடுவாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் 18 சேனல்ல வரக்கூடிய சொல்லதிகாரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் மட்டுமே இந்த கூட்டத்தை புறக்கணித்தது. மற்ற அனைத்து கட்சிகளுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் குறித்து அந்த சொல்லதிகாரத்துல ஒரு விவாதம் நடக்குது. இந்த விவாதத்துல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு பரந்தாமன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்மோகன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதிமுக சார்பில் சிவசங்கரி கலந்துக்கிட்டாங்க. இதை தவிர்த்து பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களும் பாஜக செய்தி தொடர்பாளரான திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த விவாதத்தின் பொழுது ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இந்த வார்த்தை அரசியல்ல யாரும் யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தைலாம் கிடையாது, ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு கூட கிடையாது. ஆனா இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதால மட்டுமே திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 4 பேனலிஸ்டாலையும் நெறியாளராலையும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காரு. இது அந்த நிகழ்ச்சியில திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களே சொல்றாரு, எனக்கு பேச நீங்க அனுமதியே கொடுக்க மாட்டீங்க, என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிதல் இல்லை அப்படிங்கிறது எப்படி தவறான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலுமே இந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை டவுன் பண்ண தான் முயற்சி பண்றாங்க. இந்த நிகழ்ச்சியில நெறியாளரை தவிர்த்து கலந்து கொண்ட மற்ற அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். அரசியல் கட்சிக்காரங்க பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் சொன்ன வார்த்தையை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா நெறியாளர் அப்படிங்கிறவர் யாரு? இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தக்கூடியவர். அவருமே பாத்தீங்க அப்படின்னா திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாரு. சோ நெறியாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம்.
முதல் கேள்வி, திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் இப்போ நெறியாளரா இருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவருமே இது போன்ற விவாத மேடைகள்லையும் டிபேட் நிகழ்ச்சிகள்லையும் பேனலிஸ்டா கலந்துகிட்டவர் தான். அப்படி நீங்கள் கலந்து கொண்ட பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் நெறியாளரா இருப்பார்ல, அவரு உங்களுக்கு பேசவே அவகாசம் கொடுக்காம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு நீங்க நெறியாளரா வளர்ந்துட்டீங்க. ஆனா நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருக்கணும்ல. நீங்க அப்ப எந்தெந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே தெரியும். அதனால இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? இதை நினைச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுக்கு கொஞ்சமாவது பேச வாய்ப்பு கொடுத்திருப்பீங்க. ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் ஆசீர்வாதம் ஆச்சாரியை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதாவது இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துறாங்க, நீங்க எப்படி ஒரு தலைவருக்கு கூட புரிதல் இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்க அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதே நிகழ்ச்சியில திமுகவின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பரந்தாமன் என்ன சொல்றாரு? அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து ஏற்க மாட்டோம், அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க, அப்படி இல்லை அப்படின்னா எல் முருகனை சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்ப தமிழக பாஜகவின் தலைவராக திரு அண்ணாமலை அவர் இருக்காரு. அவர் சொல்றது நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அப்ப நீங்க ஏன் எந்த கேள்வியுமே கேட்கல, அமைதியான இருந்தீங்க? ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு ஒரு நியாயம், பரந்தாமனுக்கு ஒரு நியாயமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே நிகழ்ச்சியில பரந்தாமன் அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு பேச விருப்பம் இல்ல, நீங்க சொன்ன கருத்தை திரும்ப வாங்கல அப்படின்னா மைக்க கழட்டி போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது உங்களுடைய விருந்து அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்க ஏன் பரந்தாமன் அவர்கள் பேசும்பொழுது அமைதியா இருந்தீங்க? அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்துறது நீங்களா இல்ல திமுகவை சேர்ந்த பரந்தாமன் அவர்களா? அவர் சொல்றாரு, அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரா அப்படின்னு பார்ப்போம், அவருடைய கருத்துக்களை வித்ரா பண்றாரா அப்படின்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம 5 பேரும் பேசிக்கிடுவோம், அவர் பேசுறதை நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா? உங்களுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்றாரு அப்படின்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. இது திமுகவினுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நெறியாளா இருக்கக்கூடிய நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிகழ்ச்சியில ஒருத்தர் இப்படி பேசும்பொழுது அதை நீங்க அனுமதிக்கலாமா? அது நியாயம் தானா? நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, உங்கள் நிகழ்ச்சி நியாயமாக நடந்ததா? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியில நிறைய கெஸ்டுகள் கலந்துகிட்டு இருக்கோம். அதிமுகவில இருந்து சிவசங்கரி, தாவைக்கால இருந்து ராஜ்மோகன், திமுகவை சேர்ந்த பரந்தாமன், பத்திரிகையாளர் ஜென்ராம், இவங்க எல்லாருமே கலந்துகிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கருத்து இருக்கு, அதை நாங்க சொல்றோம். ஆனா ஒருத்தங்களுடைய கருத்து இன்னொருத்தங்களுக்கு மாறுபட்டு இருந்தாலுமே இதை ஏத்துக்கிறதா இந்த விவாத மேடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயா அவர்கள் மூத்த அரசியல்வாதி, நல்லா பேசுறாரு. ஆனா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுடைய கருத்தை நீங்க கேட்டீங்களா? அவர் வந்து புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க அவரை என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த 15 நிமிஷத்துல தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு விளக்கம் சொல்றேன், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 நபர்களும் சேர்ந்துக்கிட்டு அவரை கடைசி வரைக்கும் பேசவே விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு நெறியாளர் அவர்கள் எப்படி துணை போனார்? ஒரு நெறியாளர் அவர் இப்படிதான் நடந்துக்கலாமா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டோம். இந்த நிகழ்ச்சியில டார்கெட் செய்யப்பட்ட நபர் யாரு? பாஜகவை சேர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள். இதே போல பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளும் டிபேட் நிகழ்ச்சிகளும் நடக்குது. இதுல பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்கள் டாமினேட் செய்யப்படுவார்கள், டார்கெட் செய்யப்பட்டு அவர்களுடைய கருத்தை சொல்லவே விட மாட்டாங்க. இதனாலதான் ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக என்ன பண்ணாங்க, நாங்க இனிமே விவாத நிகழ்ச்சிகளை கலந்துக்கவே மாட்டோம், நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவெடுத்தாரு. இதே போலதான் தேமுதிக சார்பிலும் இது போன்ற விவாத நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கல. இதே மாதிரி ஊடகங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே, அதாவது விவாத மேடை அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே திமுக காரங்க தான் உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நிலை வரக்கூடாது அப்படின்னா இது போன்ற சம்பவங்களை நாம் இந்த மாதிரி எடுத்து பேசணும். நெறியாளர்கள் நெறியோடு செயல்படுங்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக ஊடகங்களின் போக்கு எந்த மாதிரி இருக்கு, அது ஆரோக்கியமானதா இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.